ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சாய் கிரிக்கெட் அண்ட் பிளேயர்ஸ். நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்தது வந்து அயர்லாண்டு சீரீஸோட ஒரு ரிவ்யூ. அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து அந்த சீரீஸ் முடிச்சுட்டு டீம் இந்தியாவும் இங்கிலாண்டும் ஒரு 5 மேட்ச் T20 சீரீஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் T20 வந்து டெராமில் ஆடினாங்க. அதில் வந்து மேட்ச் வந்து வாஸ்ட் அவுட் டியூ டு ரெயின். ஒன்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் இந்தியா பேட்டிங் ஆடி 180 போஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் T20 வந்து மான்செஸ்டர் வச்சாங்க. அதில் வந்து இந்தியா போஸ்டட் க்ளோஸ் டு 190. அது வந்து ஹோம் டீமான டீம் இங்கிலாந்து went on to chase it because of Jacob Bethel and Harry Brooks impactful innings. அதுக்கப்புறம் அதே மேட்ச்சில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி அந்த மேட்ச்சில் வந்து அவங்க மான்செஸ்டரில் 3 ஸ்பின்னர்ஸ் ஆடினாங்க. அது என்ன லாஜிக்குன்னு எனக்குமே புரியல. அவங்க வந்து அக்ஷர் பட்டேல், பிஷ்னாய் அண்டு வருண் சக்கரவர்த்தியை ப்ளே பண்ணாங்க. பிளேயிங் இன் மான்செஸ்டர் வந்து பால் வந்து கொஞ்சம் பவுன்ஸ் ஆகும். அண்ட் அப்புறம் சீம் பவுலிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ் வேறு. அங்கே போய் எதுக்கு 3 ஸ்பின்னர்ஸ் புரியல. அண்ட் அதுக்கப்புறம் பிஷ்னாய் வந்து அங்கே 70th ஓவர் போட்டு வந்து அங்கே வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி அதே ஓவரில் வந்து இந்த மாதிரி 3 நோ பால்ஸ் போட்டுட்டு மேட்ச் வந்து அங்கேயே கைவிட்டு போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஜேக்கப் பத்தல் என்னமா பேட்டிங் ஆடினார். அவர் வந்து சிங்கிள் ஹேண்டடில் அவரே வந்து மேட்ச்சை ஃபினிஷ் பண்ணி தந்தார். அதுக்கப்புறம் டாப் ஆர்டரில் வந்து இந்த மாதிரி ஃபில் சால்ட் அண்டு ஜாஸ் பட்லர் வந்து சீக்கிரமாக அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தால் ஹாரி ப்ரூக் வந்து பால் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து ஸ்கோர் பண்ணி வந்து அவங்க வந்து செகண்ட் T20 வந்து அவங்கள வந்து ஜெயிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் 30-20 வந்து இந்த மாதிரி நாட்டிங்ஹாமில் வச்சாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி ஹோம் டீம் வந்து ஜோஸ்ட் பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லி அவங்க வந்து 201 for 7 ஸ்கோர் பண்ணாங்க. அதை வந்து அதை வந்து நம்ம வந்து சேஸ் பண்ணியிருக்கலாம். அங்கே வந்து இந்த மாதிரி பேட்டிங்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சு விக்கெட்டு. ஆனால் இந்தியா வந்து அங்கே வந்து போய் பால்னு அடிக்கணும்னு போனாங்க. என்னமோ ஐபிஎல் பேட்டிங் ஆடுற மாதிரி போனாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி அங்கே 76 பவுல் அவுட் ஆனாங்க. எனக்கு முதல்ல அங்கே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. டாப் 7 வந்து ஒன்லி 1 ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். நீங்கள் வந்து சாம்சனையும் ட்ராப் பண்ணிட்டீங்க ஃபார் சூரியவன்ஷி. எத்தனை லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வண்டியாக வராங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் சூரியவன்ஷி, அபிஷேக் சர்மா, கிஷான், திலக் வர்மா, சிவம் டூபே, அக்ஷர் பட்டேல் அண்ட் வாஷிங்டன். ஸோ பாருங்க, 8 பேர் வராங்க லைனப்பில். எத்தனை லெஃப்ட் வேணும் புரியல. அண்ட் அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து எல்லோரும் சொல்லி அவுட் ஆக்குறாரு. பால் பவுன்ஸ் ஆகுன்னு தெரிஞ்சுமே ஏன் போய் பேட்டை விடுறாங்கன்னு தெரில. பால் பவுன்ஸ் ஆகுனா கொஞ்சம் வந்து புல் ஷாட்டு அந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் ஆடலாம்ல. சும்மா பேட்டை விட்டு இந்த மாதிரி ஒரு 1.5 ஷாட் ஆடி வந்து இந்த மாதிரி காட் அவுட் ஆகிறாங்க 3rd மேனில். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த மேட்ச் வந்து 76க்கு போல்ட் அவுட் ஆகிருப்போம். அது வந்து யாருமே வந்து இதுமாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டார்ட் வந்துருச்சுன்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேக் டு பேக் விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னா வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணணும். யாருமே அதை பண்ணல. எல்லோரும் வந்த பாலே என்னமோ ஐபிஎல் ஆடுற மாதிரி வந்தாங்க. 76க்கு போல்ட் அவுட் ஆனோம். அதுக்கப்புறம் 4th T20 வந்து இந்தமாரி பிரிஸ்டால் வச்சாங்க. பெல்ட் ஆஃப் விக்கெட். அது அங்கேயும் போய் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி அங்கே வந்து விக்கெட் வந்து பெல்ட் ஆஃப் விக்கெட்டு. அங்கேயும் வந்து இந்த மாதிரி ரைஸ் ஆனால் கொஞ்சம் பவுன்ஸ் ஆச்சு விக்கெட்டு. அதே மாதிரி ஜோஃப்ரா ஆர்ச்சர்ட்ட அவுட் ஆனாங்க டாப் ஆர்டரில். அதுக்கப்புறம் அங்கே பேட்டிங் ஆன ஒரே
பிளேயர் வந்து ஷ்ரேயஸ் ஐயர். அவர் வந்து வெண்ட் ஆன் டு ஸ்கோர் 80 அண்ட் மொத்த டீம் வந்து ஸ்கோர் பண்ணது 157 தான். ஆனால் அங்கே அவங்க பண்ணது வந்து ஆனால் அங்கே ஒரு அவங்க ஒரு குட் திங் பண்ணாங்க. அவங்க இப்போ பிரின்ஸ் யாதவ ப்ளே பண்ணாங்க. அது அவங்க மொதல் மேட்ச்சுன்னு ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் ஸ்க்ராம்பிள் சீம் போடுவார். அண்ட் அப்புறம் கொஞ்சம் ஆஃப் த விக்கெட் கொஞ்சம் பவுன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார். அந்த மாதிரி ஸ்கில் வச்சுருக்க ஒரே போலர் வந்து நமக்கு வந்து பிரின்ஸ் யாதவ் தான். அங்கே வந்து அவங்க ஜோஃபர் ஆர்ச்சர் வச்சுருக்காங்க, ஜாஸ் டங் வச்சுருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிரின்ஸ் யாதவை சூஸ் பண்ணது வந்து அதை மொதல் மேட்ச் பண்ணியிருக்கோம். கடைசி 4th மேட்ச்சில் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எப்போ வந்து அவங்க வந்து செகண்ட் T20 போச்சோ அதுக்கப்புறம் அவங்க பாக்கி இருக்க எல்லா மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ வந்து அவங்க வந்து பிரின்ஸ் யாதவ் வந்து நாட்டிங்ஹாம்லேயே ப்ளே பண்ணியிருக்கான், ஆனால் அங்கே பண்ணல. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க ஏன் வந்து இன்னும் வந்து அவங்க வந்து திலக்கமாக கண்டினியூஸாக வந்து பிஃபோர் த IPL வந்து அவர் எதுவுமே பண்ணல. அவர் வந்து IPL வந்து ஒரு 2 மேட்ச் வின்னிங் நாக்ஸ் ஸ்கோர் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து 1 year வந்து அவர் பெருசாக எதுவுமே பண்ணல. ஆனால் அவங்க வந்துட்டு அவரை வைஸ் கேப்டனாக போட்டுட்டு ஸ்கையை வந்து டீமில் ட்ராப் பண்ணாங்க. சரி, இங்கே ஸ்கையை கூட விடுங்க. உங்களுக்கு பட்டிதர் என்ன பண்ணார்? 2 times பேக் டு பேக் IPL ட்ராஃபி அடித்த கேப்டன். ப்ளஸ் வேறு அவர் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸை பின்னாடி அடிப்பார். அவர் வந்து இந்த மாதிரி IPL 2026 செமிஃபைனல்ஸில் தரம்சாலாவில் ரபடாவை வந்து 149 போடுறாரு, கவர்ஸ் மேட்ச் அடிக்கிறாரு. அந்த ஸ்கில்லை நீங்கள் அவங்க பார்க்கலையான்னு புரியல. பட்டிதர் இங்கே நம்பர் 5 தாராளமாக வந்து வாக்ஸின் at 5 அவங்க அதை பண்ணல. அதுக்கப்புறம் வந்து போலிங் அட்டாக் பும்ரா மட்டும் ஒழுங்காக இந்த மாதிரி அவங்க ப்ளே பண்ணலன்னா போலிங் வந்து லுக்ஸ் பிலோ ஆவரேஜ். ஏன்னா வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி பிரின்ஸ் யாதவ் கொஞ்சம் கொடுத்த சான்சஸில் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து ஆனால் அவங்க வந்து அவர் வந்து இந்த பிக்கர் ஸ்டேஜஸில் வந்து எப்படி பண்ணுவார்னு புரியுது. அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து இப்போ எங்கே போனார்னு புரியல. ஏன் வந்து இந்தியா சீரீஸ் ப்ளே பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் அண்டு வருண் சக்கரவர்த்தி வச்சுருக்கோம். அது வந்து ஹோம் கண்டிஷன் சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து 2028 வேர்ல்ட் கப் வந்து பி ஹோஸ்டட் பை ஆஸ்திரேலியா. அங்கே சுத்தமாக டர்ன் ஆகாது. ஏன் அப்புறம் ஏன் வந்து நீங்கள் வந்து சொல்கிறப்போ வந்து தே ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் 2028 சொல்லிட்டு ஏன் வந்து அவங்க 3 spinners ப்ளே பண்ணுறாங்க புரியல. அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக்குன்னு புரியல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து 2028 வந்து நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா பும்ரா ஸ்லாட்ஸன், முகமது சிராஜ் ஸ்லாட்ஸன், பிரசித் கிருஷ்ணா வந்து அவரும் வந்துடுவார். ஸோ வந்து வந்துடுவாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி மேட்ச் டைம் வித்தவுட் த மேட்ச் டைம் வரப்போ வந்து அவங்க வந்து போகிறப்போ ரெஸ்டியாக இருப்பாங்க. அவ்வளோவா வந்து ஃபார்மில் வர மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஏஷியன் கேம்ஸ் வருதுன்னா அதுக்கு முன்னாடி வந்து 1 or 2 சீரீஸ் வந்து அவங்களாம் வந்து ப்ளே பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி மேட்ச் ரெடியாக ஆகுவாங்க. அவங்க அதான் பண்ணாமல் வந்து செலெக்ஷன்ஸ் வந்து ரேண்டமாக பிக் பண்ணுறாங்க. அது பின்ன என்ன லாஜிக்குன்னு புரியல. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க சூரியவன்ஷியை பிக் பண்ணாங்க. நான் முதல்லேருந்தே கதறினேன். அவருக்கு கரெக்டான அவருக்கு நீங்கள் டெபுட் தரீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஹோமில் ட்ரை பண்ணணும். நேரப்பா நீங்கள் UK டூரில் போய் ட்ரை பண்ணிங்கன்னா அங்கே பால் கண்ணா பின்னு பவுன்ஸ் ஆகும். அவர் வந்து இந்தியாவிலே பால் பவுன்ஸ் ஆச்சுன்னா அவுட் ஆகிறாரு, அங்கே போய் ஆக மாட்டாரா? ஜோஃபர் ஆர்ச்சர் அவரை 145 பவுன்சர் போட்டு சொல்லி அவுட் ஆக்குறாரு.
நாலு மேட்ச் அப்படியே அவுட் ஆகினார். ஒன்ஸ் டுவைஸ்னால் கூட தப்புன்னு கூட புரியல. ஆனால் அவர் ஒரு 15 இயர்ஸ் ஒரு 15 year old பாயின்னு ஒத்துக்கிறேன். நீங்கள் அப்படி பார்க்குறீங்கன்னா அவர் வந்து போய் ஃபஸ்ட்டு ஹோமில் ட்ரை பண்ணியிருக்கணும். ஹோம்லனா அவருக்கு வந்து கொஞ்சம் ஃபெமிலியர் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நேராக வந்து இங்கே வந்து ஓப்பனிங் அகேன்ஸ்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அனுப்பிச்சுட்டிங்கன்னா எனக்கு புரியல. அது வந்து அவரோட இன்னைக்கு வந்து அந்த மாதிரி பண்ணி வந்து அவரோட கான்ஃபிடன்ஸை கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணிட்டாங்க கடைசி மேட்ச்சுக்கு. என்ன லாஜிக்கும் புரியல. ஸோ வந்து நம்ம வந்து 4th T20 வந்து 76 போல்ட் அவுட் ஆனோம். அதுக்கப்புறம் 5th T20 வந்து அவங்களுக்கு பேட்டிங் ப்ராக்டிஸ் சவுத் ஆம்ப்டனில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி டாஸ் எஜிடோஸ் பேட் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. வந்தாங்க. பட்லர் 131, ஹேரி ப்ரூக் 95 ஸ்கோர் பண்ணிட்டு அந்த பிச்சிலே ஹையஸ்ட் ஸ்கோர் எவர் இன் T20 ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க. 257 ஃபார் 2. அதில் வந்து பட்லர் மேன் ஆஃப் த மேட்ச் வேறு. அண்ட் ஹாரி ப்ரூக் வந்து ஏன் இப்படி ஸ்கிப் பண்ணாருன்னு இப்போ புரியுது. என்னமா பால் ஸ்ட்ரைக்கிங் பண்ணுறாரு. அதுவும் வந்து நம்ம ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து யாருமே ஒரு 148 149 போடுற ஃபாஸ்ட் பவுலரை வந்து அவங்க இந்த சீரீஸ் பிக் பண்ணல. எல்லாம் ஒரு 130 போட்டு போடுறாங்க. அதை வந்து அவங்க திரும்ப நின்று அடிக்கிறாங்க ஹாரி ப்ரூக்கு. அது வந்து ஸோ வந்து பும்ரா இல்லைன்னா நம்ம bowling அட்டாக் லுக்ஸ் பிலோ பார் தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து இப்போ தான் முகமது சிராஜ் வந்து அவங்க 3 சீஸை ரெஸ்டட்னு சொல்கிறாங்க. அவர் ட்ராப்டா இல்லை என்ன ஸ்டேட்டஸ்னு புரியல. அதுக்கப்புறம் அவங்க ஏன் புவனேஸ்வரை பிக் பண்ணன்னு எனக்கு புரியல. இன்றைக்கி வந்து அவர் இதில் என்ன பண்ணணுன்னே புரியல. பேக் டு பேக் ஐபிஎல் வினிங் கேம்பெயின்ஸை வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜஸ்ட் இமேஜின் பும்ரா, சிராஜ், புவனேஸ்வர் ஆஸ்திரேலியாவில் பேட்ஸ்மேனுக்கு அவங்க பார்க்குறப்ப வேர்க்கும் அந்த மாதிரி அட்டாக் அது. அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க வேணா குல்தீப் ஆடலாம், இல்லைன்னா அக்ஷர் ஆடலாம், இல்லைன்னா வாஷி ஆடலாம். ஸோ ரொட்டேட் பண்ணி ஆடலாம். அண்ட் அவங்க 4th பேஸரை பிரின்ஸ் யாதவை யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து அவங்க அந்த மாதிரி வச்சுன்னு போனோன்னா அட்டாக் லுக்ஸ் கன். ஆனால் அதுக்கப்புறம் பேட்டிங் வந்து இதுக்கு மேலே யாராச்சும் போய் ஒரு டாப் 8 ஒரு 2 ஒரு 2 பிளேயரை ஆட் பண்ணலாம். ஒரு 2 ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். அவங்க ஏன் சாம்சனை ட்ராப் பண்ணாங்கன்னு புரியல. சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா வந்து அவங்க வந்து பிஃபோர் த ஐபிஎல்லும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிஃபோர் த ஐபிஎல் வந்து இதுமாரி வேர்ல்டு கப்பில் அவங்க தான் வந்தாங்க 2 டாப் ஆர்டரில், சாம்சன், அபிஷேக் அண்ட் கிஷான். அதுக்கப்புறம் அவங்க ஹோமில் வந்து அடித்தாங்க வேர்ல்டு கப்பை. ஸோ வந்து அதுக்கப்புறம் ஐபிஎல்லில் வந்து இதுமாரி சாம்சங் வந்து ஓகே தான் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் வந்தாங்க ட்ராப் பண்ணிட்டாங்க. என்ன லாஜிக்னே புரியல. ஜஸ்ட் 4 months பிஃபோர் வந்து அவர் வந்து மேன் ஆஃப் த சீரீஸ் இந்த ஐசிசி டோர்னமெண்ட்டில். அதெல்லாம் சும்மா இல்லை. அதுவும் செமிஃபைனல்ஸு அகெயின்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சு தந்தார் மேட்சை. அவர் மட்டும் அங்கே ஆடலைன்னா மொத்தம் வேர்ல்டு கப்பையுமே போயிருக்கும். ஸோ வந்து அவர் ஏன் ட்ராப் பண்ணான்னு புரியல. ஸோ வந்து இப்போ வந்து இந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி கேப்டன்சி ஸ்ரேயஸ் கேப்டன்சி வந்து எனக்கு வந்து இவரும் யூகே டூர் வச்சு நான் போக மாட்டேன். ஏன்னா அவருக்கு வந்து இப்போ வந்து அவர் யாருக்கு பதில் வந்திருக்காரு, சூரியகுமார் யாதவ் அண்டு ரோஹித் சர்மா, 2 back-to-back ஐசிசி T20 வேர்ல்டு கப் கேப்டன்ஸாக அவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணி வந்திருக்காரு. ஸோ வந்து அவருக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஸோ கேப்டன்லாம் மாற்ற வேண்டாம், உங்களோட செலெக்ஷன் ஒழுங்காக பண்ணுங்கள். சிவம் டூபே கூட ஸ்குவாடில் பிக் பண்ணுறீங்க, ஒத்துக்கிறேன். ஏன்னா அவர் பேட்டிங் ஆடுவார் அண்ட் ஒரு பார்ட் டைம் ஃபாஸ்ட் பாலரை யூஸ் பண்ணலாம். அண்ட் அவர் போடுறாரு, அவர்கிட்ட ஒரு விக்கெட் டேக்கிங் நேக் இருக்குது. ஸோ வந்து
அவங்க வந்து இதுக்கு மேலே தயவு செஞ்சு ஹர்திக் பாண்டியாவை டீமில் போடணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து தயவு செஞ்சு ஹர்ஷித் ராணா ட்ராப் பண்ணுங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னு புரியல. அவர் வந்து நான் திருப்பி சொல்கிறேன், அவர் வந்து இந்த மாதிரி பேட்டிங் வேணால் கொஞ்சம் அடிப்பார். ஆனால் நீங்கள் ஒரு பேட்டிங் ஃபாஸ்ட் பாலர் பிக் பண்ணணுன்னா நீங்கள் வந்து அதுக்கு பதில் வந்து நீங்கள் வந்து போத் என்கேஆர் அண்டு ஹர்திக் பாண்டியா சேர்த்து ப்ளே பண்ணலாம். 2 பேருமே பால் போடுவாங்க. அண்ட் என்கேஆர் வந்து 140 போடுறாரு. சும்மா தான் அவர் ஐபிஎல்லில் ஹைதராபாத்தில் 140 போடுறாரு. போட்டு அங்கே போய் கண்ட்ரோல் பண்ணுறாரு ரன் ஃப்ளோவை. ஸோ வந்து அது சும்மா தான் இல்லை. ஸோ வந்து அவங்க என்கேஆர் பிக் பண்ணிட்டு போகலாம். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஹர்ஷித் ராணா ஸ்டார்ட்டில் வந்து புவனேஸ்வரை கொண்டு போகலாம். ஸோ வந்து ஸோ அது வந்து நம்ம இப்போ பார்த்தது வந்து இந்த T20 சீரீஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நேத்திக்கு வந்து இந்த மாதிரி 3 மேட்ச் 1 டே சீரீஸில் வந்து ஃபஸ்ட் ஒன் டே ஆடினாங்க எஜ்பாஸ்டனில். அதில் வந்து ரோஹித் சர்மா, கோலி, கேஎல் ராகுல் அண்ட் அதுக்கப்புறம் கில்லு இந்த மாதிரி சீனியர்ஸ்லாம் வந்தாங்க. அவங்க தான் வந்து இந்த மாதிரி இந்த மொத்த டூர்லேயும் வந்து மொதல் மேட்ச்சு ஜெயிக்க வச்சுருக்காங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஹோம் டீமான இங்கிலாந்து வந்து ஃபஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க. ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி வந்து 258 வந்து ஸ்கோர் பண்ணாங்க. அதில் பும்ரா எந்த பிளானட்டில் போடுறாருன்னு தெரில. எக்கனாமிக் க்ளோஸ் டு 3.4 வச்சுருக்காரு. அது யாருக்கு அகேன்ஸ்ட்டு? அந்த பக்கம் பட்லரு, டக்கெட்டு, ரூட்டு, அந்த பேட்டிங் அந்த பேட்டிங்கை பார்த்தாலே பயமாக இருக்குது. அவங்களுக்கு அகேன்ஸ்டாக போட்டு அசால்ட்டாக வச்சுருக்காரு. 3.4 எக்கானமி. கோட்னா சும்மாவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து குனூர் பிரார் ராக்கெட் லான்ச்சர். நான் இனிமேல் ராக்கெட் லான்ச்சர் தான் கூப்பிடலான்னு இருக்கேன். அந்த குப்புன்னு ஏற்றுறாரு 148 149 பவுன்சர் போடுறாரு, ஷார்ட் பால் போட்டு அவர் வந்து லென்ஸை வேரி பண்ணுறாரு. அவர் வந்து T20 சீரீஸை பிக் பண்ணியிருக்கலாம். அவர் மட்டும் ஒழுங்காக பேக் பண்ணாங்கன்னா அவர் வந்து ஒரு டொமஸ்டிக் வெர்ஷன் ஆஃப் ஜோஃப்ரா ஆர்ச்சராக யூஸ் பண்ணலாம். அவங்க ஏன் வந்து அவரை வந்து இந்த மாதிரி T20 சீரீஸ் பிக் பண்ணான்னு எனக்கு புரியல. அவரும் சூப்பராக போடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பாப்பு அக்ஷர் பட்டேல் அவங்க வந்து இந்த மாதிரி 4 விக்கெட்ஸ் பிக் பண்ணார். ஆனால் அங்கே பால் பெருசு டேர்ன் ஆகலை, பவுன்ஸ் ஆச்சு. அந்த பவுன்ஸ் அவரோட டாலாக இருப்பாரா? டாலு ப்ளஸ் வேறு அவர் போடுற ஆங்கிள் வந்து இங்கேருந்து வராது, இப்படி வராது, கம்ஸ் லைக் திஸ். ஸோ வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி ஆங்கிள் வேறு ப்ளஸ் வேறு பால் இவருக்கு வந்து பவுன்ஸ் ஆச்சா. அந்த பவுன்ஸில் வந்து இந்த மாதிரி பேட்ஸ்மேனை ட்ரபிள் பண்ணி வந்து அவரை பேட்ஸ்மேனை அவுட் ஆக்குறாங்க. பாப்பு டர்ன் டு பிக் 4 விக்கெட்ஸ் அண்ட் பும்ரா. ஸோ வந்து ஆஃப்டர் தி சீரீஸ் ரிட்டர்ன் வந்து bowling attack look like a gun attack. அவங்க வந்து இந்த மாதிரி ஹோம் டீமான இங்கிலாண்டை வந்து ஒன்ஸ் அப்பான் டைம் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. இது மாதிரி பெத்தலும் டக்கெட்டும் வந்தாங்க ஓப்பனிங். அவங்க கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் போட்டு அப்புறம் அவங்கள அவுட் ஆக்கிட்டு இந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்பர் 3 வந்தார் ஜோ ரூட். என் மாஸ்டர் அவர் வந்து சேசிங் சச்சின்ஸ் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அதை பண்ணுறதுக்குனே ஒரு தனி ஸ்கில் வேணும். அவர் கோட்டுன்னு கோலி வில்லியம்சன், ஸ்டீவ் ஸ்மித்லாம் கோட்ஸ்னா சும்மா கோட்ஸா. அவர் வந்து பும்ரா வந்து ஒரு ஃப்ளிக் அடிக்கிறார் லாங்கர் பவுண்ட்ரியில், ராக்கெட் மாதிரி போகுது. என்ன ஷாட் வரலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பியூட்டிஃபுல்லாக அவர் வந்து பிரார் டு ஜோ ரூட் வந்து அவர் வந்து பிராரை வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக அவுட் ப்ளே பண்ணிட்டாரு. அதுக்கு பிரார் வந்து அவருக்கு வந்து
2 overs போட்டார். அதுக்கப்புறமே வந்து சுமன் கில் வந்து எப்போ வந்து அந்த பக்கம் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கில் வந்து பிரார் வந்து பெருசாக வந்து ஜோ ரூட்டுக்கு போடவே வைக்கல. அந்த அந்த அதர் எண்ட் அந்த அதர் எண்ட்லாம் போட வச்சார். அது ஒரு கோட் ஸ்கில். ஒரு ஒரு அட்டாக்கிங் ஃபாஸ்ட் பவுலராக அவுட் ப்ளே பண்ணுறது. நம்மளும் அதை பண்ணியிருக்கலாம் T20 சீரீஸில். ஜோஃப்ரா ஆர்ச்சரை வந்து பார்த்து ப்ளே பண்ணிட்டு அவர் வந்து ஈக்குவேஷன்லேருந்து தூக்கியிருக்கலாம். ஏன் அதை பண்ணேன்னு புரியல. அதுக்கப்புறம் வந்து மிடில் ஆர்டர் வந்து கொலாப்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் லியாம் டாசனும் ஜோ ரூட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஹோம் டீம் வந்து 258 போய் கொண்டு போனாங்க. அது வந்து எனக்கு கேட்டால் 20 runs பிலோ பார். 20 runs பிலோ பார் போனதுக்கு காரணம் வந்து சோல் காரணம் பும்ரா தான். 9 over போட்டு 34 runs. எந்த பிளானட்டில் போடுறதுன்னு புரியல. அதுக்கப்புறம் இந்தியா சேசிங் வந்தோம். அதில் வந்து ரோஹித் சர்மா வந்து கோலி வந்து அவங்க வந்து பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. அவங்களே நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து அவங்க கம்மிங் பேக் ஆஃப்டர் கம்மிங் பேக் டு ஒன் டே கிரிக்கெட் வந்து க்ளோஸ் டு ஆஃப்டர் 1000 days வேறு. ஸோ வந்து அவங்க ரெஸ்டே இருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் இந்த மேட்ச் கூட அவங்கள பெருசாக குறை சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் சுமன் கில் வந்து ஒரு 2 பியூட்டிஃபுல்லாக பிடிச்சார். அவர் வந்து 80 runs ஸ்கோர் பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் ரிட்டையர் அவுட் ஆகிட்டார். சுமன் கில் வந்து அந்த பக்கம் போட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர் நைஸாக அப்புறம் ப்ளே அவுட் பண்ணிட்டார். ஸோ அது மாதிரி தான் நம்ம வந்து பண்ணியிருக்கலாம். ஏன் அந்த மாதிரி பண்ணலான்னு புரியல. அதுக்கப்புறம் வந்து ஒரு மினி கிளாஸ் போச்சு. இந்த மாதிரி சுமன் கில் ஸ்ரேயஸ் ஐயரும் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கொஞ்சம் டிஃபென்ஸ் ஆடி கன்சர்வேட் பண்ணியிருந்தார். எப்போ வந்து இந்த மாதிரி சுமன் கிலோட சுமன் கில் வந்து ரிட்டையர்ட் அவுட்டாக போயிட்டு வரோம். அப்போ வந்து அவரோட மொமெண்டம் போச்சு. ஏன்னா அந்த பக்கம் வந்து வாஷிங்டன் வந்துட்டார் at 5. அது மட்டும் எனக்கு என்ன லாஜிக்னு புரியல. கேஎல் ராகுல் தானே வந்திருக்கணும். ஸோ வந்து எப்போ வந்து வாஷிங்டன் வந்துட்டாரோ ஸோ வந்து அந்த ஒரு மொமெண்டமும் ஒரு இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வித் தி அதர் பேட்ஸ்மேன் போச்சு. ஸோ வந்து எப்போ வந்து சுமன் கில் போனாரோ அதுக்கு பின்னாடி வந்து இது மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் போனார். அதுக்கப்புறமே வந்து கேஎல் ராகுலும் போயிட்டார். அதுக்கப்புறம் வந்தாங்க அக்ஷர் பட்டேலும் வாஷிங்டனும் ஸ்பின் போலிங் பேட்ஸ்மேன். ஸோ அவங்க 2 பேரும் பண்ணுவாங்க. ஸோ வந்து அவங்க 2 பேருமே வந்து 50 ஸ்கோர் பண்ணி வந்து இந்தியாவில் வந்து கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ண வச்சுட்டாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே வந்து லியாம் டாசனை வந்து சூப்பராக ப்ளே அவுட் பண்ணிட்டாங்க. டாசன் வந்து கொஞ்சம் டாலாக இருக்கார். ப்ளஸ் வேறு அவர் கொஞ்சம் டேர்ன் பண்ண மாட்டார், ஃப்ளைட் பண்ணுவார். அண்டு அவர்கிட்ட எந்த பால் பவுன்ஸ் ஆகும், எந்த பால் வந்து கீழே போகுது தெரியாது. ஸோ வந்து 2 பேருமே வந்து 2 பேருமே குட் வேஸ் ஆஃப் ஸ்பின் வேறு. அவங்க டாசனாக சூப்பராக ப்ளே அவுட் பண்ணிட்டு வந்து நம்மளை வந்து 3 match 1 day சீரீஸ் வந்து இந்த மாதிரி 1-0 லீடு தந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நியூஸ் வருதுன்னா வந்து இப்போ வந்து சுமன் கில் வந்து ரூல்ட் அவுட் டியூ டு இன்ஜுரின்னு வருது. ஒரு காஃபி இன்ஜுரின்னு வருது. அது வந்து கன்ஃபார்ம் தான் தெரில. சப்போஸ் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி சுமன் கில் வந்து இந்த மாதிரி இதுக்கு மேலே பாக்கி இருக்கிற 2 1 days ப்ளே பண்ண முடியலன்னா வந்து அவங்க தாராளமாக கெய்க்வாட ஸ்குவாடில் போடலாம். கெய்க்வாடுமே இந்த மாதிரி ஒன் டேஸ் புதுசுலாம் இல்லை. அவர் வந்து இப்போ தான் பிஃபோர் தி
பிஃபோர் T20 வேர்ல்ட் கப் வந்து இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா வந்தாங்களே டு இந்தியா அந்த 3 மேட்ச் 1 டே சீரீஸில் பிளேயிங் அட் 4 வந்து கெய்க்வாட் வந்து ஒரு அலாங் வித் கோலி வந்து ஒரு சூப்பர் மேட்ச் பண்ணி பார்ட்னர்ஷிப் போட்டு வந்து டீம் இந்தியா ஜெயிக்க வச்சாங்க. கெய்க்வாட் வந்து அது சுமன் கில் பண்ணுறதா அதே தான் அவர் பண்ணுவார். 2 பேருமே பியூட்டிஃபுல்லாக ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணுவாங்க. ப்ளஸ் ப்ளஸ் 2 பேருமே வந்து அவ்வளோவா பேட்டை வாங்க மாட்டாங்க, ஜஸ்ட் அப்படியே தட்டுவாங்க, அதுக்கு பறக்கும், கண்ணில் ஒத்திக்காமல் இருக்கும் அந்த மாதிரி ஷாட்ஸ் அவங்க ஆடுறப்போ. ஸோ வந்து தெரில. ஸோ அதான் சுமன் கில் வந்து இந்த மாதிரி பேக் கிரிக்கெட் 1 டேஸ் ப்ளே பண்ணுவாங்க தெரியல. அவங்க செகண்ட் 1 டே வந்து சோஃபியா கார்டன்ஸ் ஆடுறாங்க கார்டிஃபில் டுமாரோ. அதுக்கப்புறம் வந்து சண்டே அன்றைக்கி வந்து இதுமாரி லார்ட்ஸில் ஆடுறாங்க தேர்ட் 1 டே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து இதுமாரி செகண்ட் 1 டே ரிவ்யூ பிட்வீன் இந்தியா இங்கிலாந்து. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.